வணக்கம், நான் உங்கள் விஜய். இன்னைக்கு என்ன விளாக் பார்த்தீங்கன்னா தீபாவளி பர்ச்சேசிங். கிளம்பி வந்தாச்சு காரைக்குடிக்கு. யார் யார் வந்திருக்கோம்? நான் மாம்ஸ், மருது மாம்ஸு, கௌதம், கண்ணானே. கண்ணானே வணக்கம். கௌதம் என்னப்பா கண்ணை முடிக்கிற இப்படி சொல்லுப்புறேன்னு சொல்லிட்டு தூக்கம் வருதா? டைம் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக டைம் கரெக்டாக 8 மணிக்கு வந்திருக்கேன். பர்ச்சேசிங் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். போயிட்டு கடையில் போய்ட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். காரைக்குடியில் வந்தாச்சு. அண்ணே ப்ளஸ் பாயிண்ட் போமே. இப்போ யாருக்கு எடுக்க போகிறான்? இப்போ யாருக்கு எடுக்கணும்? எல்லாருக்குவா? ஃபர்ஸ்ட் யாருக்கு? ஃபர்ஸ்ட் உனக்கு பெருவூர் படி அங்கே வயசுல மூத்தாள் உனக்கு தான் ஃபர்ஸ்ட். உனக்கு எங்க மாமா எடுப்பான்? காரைக்குடி சூப்பராக இருக்குங்க தீபாவளிக்கு. இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்க. இன்னும் ஒரு வெள்ளி, சனி, ஞாயிறு சூப்பராக இருக்கும். நான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விளாக் எடுத்து போடுறேன். சூப்பராக இருக்கும். உனக்கு எங்கே எடுக்க போகிறோம்? இப்போ நம்ம கொழும்பு ஸ்டோர்ஸ் தான் போக போகிறோம். போயிட்டு ஃபேமிலி ட்ரெஸ் எடுக்கணும். மருந்து வாங்கிச்சு. ஸோ போயிட்டு எடுத்துகிட்டு தான் நம்ம வர போகிறோம். லேடிஸ் செக்ஷனில் வந்து என்ன வாங்குறது தெரியாமல் முழிக்கிறாங்க கைஸ். ஆமாம் என்னம்மா இல்லை போங்க, நடக்க முடியாது. அக்கா போய்க்கிங்கக்கா. லிஃப்ட் பாதிட்டு நிற்க போகுது. கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரியா? லேடிஸ் செக்ஷனில் வந்து என்ன எடுக்கிறதே தெரியாது. நமக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த கலராக எடுத்து போட்டிருப்பாங்க. இது யாருங்க? மாம்ஸ் வெறித்தனமாக தேடுறாப்புல. மாமாவுக்கு என்ன தெரியும் தெரில. நல்லா தீவிரமாக உட்காந்து ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்காப்புல. கலெக்ஷன் காமிக்கிறேன். வீடியோக்கா? ப்ரொமோஷன்லாம் இல்லைக்கா. நாங்கள் விளாக் யூடியூபர் அப்படி நாங்கள் சொல்லிப்போம். அப்படி சொல்லிப்போம் கண்டிப்பாக்கா. 2500 இந்த போட்டிருக்காங்க பார்த்துங்க. ஆஃபர் வேலைக்கு சேர்த்துடா கண்ணானே. இப்போ வந்து கண்ணானே வந்து இந்த படத்தில் மாதிரி விதவிதமாக கலராக புடவை. டாப்பு இங்கே புடவை கிடையாது. பதட்டம்லாம் ஆகக்கூடாது. இங்கே பாருங்க ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வந்திருக்க இடம் கொழும்பு ஸ்டோர்ஸ் காரைக்குடி. கலக்காதீங்கிறாங்க. ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. ஏங்க படுத்துறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அந்த கலருக்கு ஏற்றாப்புல பேண்ட் எடுக்க தெரியல. இங்கே பாருங்க எல்லா கலரும் வச்சுருக்காங்க. பட் ஆனால் நம்ம டாலுக்கு எடுக்க தெரியல. இதில் வேற இவர் வந்து துணி கடையில் வேலை தாப்லையா. டைம் ஆச்சு. டைம் 8:32. நான் எடுத்துக்கிட்டு ஆமாம். நான் பசங்களுக்குலாம் எடுக்கலை. தங்கச்சியில் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் லேட் ஆகும் போல். இப்போ டாப்லாம் எடுத்துட்டாங்க. அது டாப்புக்கு வந்து பேரான எடுக்க தெரியல. கைஸ் அதான் நமக்கு எடுக்க போகிறோம். எந்த கடை பார்த்தீங்கன்னா ஸோ ஆரஞ்சு கலெக்ஷன்ஸ். உள்ளே நல்லா கூட்டமாக இருக்குது. உள்ளே விளாக் எடுக்க முடியுமான்னு தெரியல. டீம் உள்ளே போயிட்டுருக்காங்க. ஆமாம் உனக்கு என்னமா எடுக்க போகிறேன்? ஏன் எடுக்கல உனக்கு? நான் எடுத்துட்டேன். எங்க கடையில் சும்மா எங்கேயா இருங்க. மொக்க காமெடி போடாப்ல மனசு. நல்ல அழகா இருக்கிய.
அவன் என்னைக்குமே அழகு. காமெடி இதெல்லாம் ஆட் பண்ணி பரவாயில்லையா? என்னைக்குமே அழகுது. நானும் சரியான கூட்டமாக இருக்குங்க. அடிச்சு அனுப்பிட்டாங்க. மேலே போகிறாங்க, ட்ரெஸ் எடுக்க மேலே போகிறாங்க. போ மேலே போ, மேலே போ. ஏர் நல்லா இப்போ அடிச்சு விடுவேன். நான் ஏறேன், நல்லா அடிக்க போகுது. யாரு என்ன பில்டிங் கட்டினாலும் கொஞ்சம் ஹைட்டாக கட்டுங்க. நம்மளாம் ஏற முடியலங்க, நல்லா ஹைட்டு கூடங்க. ஏதோ தான் இடிக்குதுங்க மண்டையில். அது ஏசி ஹீட்ரு, இது வெளியில் இவ்வளோ தள்ளுது ஹீட்டை. கடை இருக்கான்னு கேட்குறான் என் மேலே வந்துட்டு. 32 வேணாமா? 34 வேணுமா? 34 தானே இது. 34 காசு கடை நீடா எடுக்கல. நம்ம எடுப்போம்னே இது பிரியாணி வச்சு பார்த்துருக்கேன். வேலை சேர்ந்துக்கிறீங்களா கைஸ்? எனக்கு எடுத்தாச்சு. ஸோ என்ன கண்ணாண்ணன் எடுக்கலை, அதனால் நாங்கள் டீமாக நாங்கள் பிரிச்சுட்டோம். நானும் கண்ணாண்ணனும் 2 பேர் தனியாக வேறு கடைக்கு நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே கௌதமும் மருது மாமாவும் தனியாக 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டு கண்ணாண்ணனுக்கு தான் நம்ம போயிட்டு இப்போ பேண்ட்டு பார்த்தோம். நான் எனக்கு எடுத்த இடத்துல கண்ணாண்ணனுக்கு செட் ஆகலை. போயிட்டு கண்ணாண்ணனுக்கு எடுத்துகிட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்குலாம். உனக்கு டயர்டு தான் ஆயிடுச்சு. மணி 9:45 ஆச்சுங்க நமக்கு. இப்போ அடுத்து கடை சாத்திட்டாங்க. 10 வரைக்கும் தான் கடை இருக்கும். ஸோ அப்புறம் கடை சாத்திட்டாங்கன்னா நமக்கு ட்ரெஸ் எடுக்க முடியாது, மறுபடியும் நாளைக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வேகமாக எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் டீமை பிரிச்சாச்சு. ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற டீமை பிரிச்சாச்சு. இப்போ வந்து கடை ப்ளஸ் பாயிண்ட். நமக்கு 3-4 கடை தாங்க எப்போயுமே ப்ளஸ் பாயிண்ட். ஆரஞ்சு கலெக்ஷன், நியூ லக்கி. இந்த வாட்டி தான் ஹைட்யூட்டில் எடுத்தேன் நான். போயிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கண்ணானுக்கு அமைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ப்ளஸ் பாயிண்ட் உள்ள இருக்கும். கண்ணாடி இங்கே வந்து எப்படி இந்த ட்ரெஸ் எப்படி அமையுதுன்னு பார்க்குறதுக்கு அவள் தீவிரமாக பார்க்குறாங்க. ரைஸ் எடுத்தாச்சு. ஃபைனலி எல்லா பர்ச்சேசிங் முடிஞ்சு கிளம்பிட்டு இருக்கோம். போயிட்டு சாப்பிட்ணுங்க. டைம் ஆச்சு, மணி 10:30 ஆச்சு. போய் சாப்பிட்டு வீட்டு கிளம்ப வேண்டியதான். கைஸ் இந்த விளாகோட ஃபைனல் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான், பர்ச்சேசிங் முடிஞ்சு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இந்த விளாக் இதோட முடிச்சுக்கேன். அடுத்தடுத்து மீண்டும் இந்த விளாகை நீங்கள் பார்க்கணுன்னா விளாகுடா நம்ம போடுற வீடியோலாம் நீங்கள் இருங்க பேச விடுங்கப்பா. நம்ம போடுற வீட்டில் நீங்கள் உடனே பார்க்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டைம் பிடிச்சி பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எல்லாரும். பெல்லை வந்து ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பாய்.